வணக்கம். ஐம் டாக்டர் அஜித் குமார், அப்போலோ ஆயுர்வேத், சென்னை. கொஞ்ச நாளாக நம்ம ஊரில் நிறைய மழை கிடச்சிட்டு இருக்கு. நம்மளும் இந்த வாட்டி தண்ணி பஞ்சம் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் வீட்டை சுற்றி இருக்கிற செடி கொடிகள் கடையில், காவாயில், ரோட்டில் இருக்கிற கட்டரில் எல்லாம் நிறைய தண்ணி தேங்கி நிற்கிது. அங்கே எல்லாம் நிறைய கொசு வளருது. வர வர இப்போது ஜுரத்தோட நிறைய கேசஸ் ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய கேசஸ் பார்க்கும்போது இருமும்போது ஃப்ளூ மாதிரியான சிம்டம்ஸ், ஹை ஃபீவர் வருது, ஃபுல் பாடி ஏக்கு, நம்ம உடம்பு பூரா ரொம்ப வலியோடு வர மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் படுத்துட்டு இருக்கிற அளவுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி கண்டிஷன் வருது. அதே மாதிரி மூக்கில் இருந்தோம், இல்லை இருமும்போது வாயில் இருந்தோம், ஸ்கூட்டத்தோடு சேர்ந்தோ, செடியோட கலந்தோ, இல்லை மோஷன்லையோ எல்லாம் கொஞ்சம் சில கேஸுகளில் கொஞ்சம் பிளட்டும் இருக்கிற மாதிரி கூட ரிஸ்க் தெரியுது. ஸோ டெங்கு ஃபீவருக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டியும் அதோட டேஞ்சரும் இதுதான். பிளட்டு ரத்தம் குழாயிலேருந்து வெளியே வந்துருச்சுன்னா, ஏதாவது வயசுனால வெளியே வந்துருச்சுன்னா, அது ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகாமல் தடுக்கிறதுக்கான பிளேட்லெட்டுங்கிற கவுண்டை இந்த ஜுரம் குறைக்குது. த்ரோம்போசைட்டோபீனியான்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஸோ இது ப்ளீடிங் சான்சஸ் ஒரு ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவதனால நிறைய பேர் இப்போ இக்கோஸ்பிரின் மாதிரியான ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் பிளட்டு கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கான மெடிசின் கூட எடுக்கிறவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டெங்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். டெங்கு வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாச்சுன்னா, கொசு வராமல் தடுக்கிறது தான் அதோட இது. ஏன்னா கொசு தான் இதை டெங்கு வியாதியை நிறைய ஜுரத்தை நிறைய பரப்பி விடுறது. அதுவும் பகல் சமயத்தில் கட்டியக்கூடிய புள்ளியாக மேலே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன வெரைட்டி, ஏடிஸ் ஏஜிப்டின்னு சொல்கிற ஒரு வெரைட்டி கொசு தான் இது ஜாஸ்தி வருது. ஸோ அதனால கொசு வளர்றதுக்கான சிச்சுவேஷன் இல்லாத மாதிரி, தண்ணி தேங்கி நிற்காத மாதிரி, அழுக்க தண்ணி கட்டி நிற்காத மாதிரி, நம்மளோட வீடை சுற்றி இருக்கிற இடமும் நம்ம ஊரையும் சுத்தப்படுத்தி வைக்கிறது தான் டெங்கு ஜாஸ்தி வராமல் இருக்கிறதுக்கான சரியான தடுப்பு முறைன்னு சொல்லுவது. அதே மாதிரி இந்த கொசுக்கு இருக்கிற ஒரு பிக்யூலாரிட்டி என்ன அப்படின்னா, ஒன்று டே டைமில் மட்டும் ஜாஸ்தி கடிக்கிறது, நைட்டில் கடிக்கிறதோட, ரெண்டு இதுக்கு ரொம்ப ஹைட்டில் பார்க்க முடியாது. ஸோ அதனால முக்கால்வாசி காலில் தான் கடிக்கும். அதனால் காலில் ஃபுல் கொசு கடிப்படாத மாதிரியான ஃபுல் கவர் ஆன மாதிரி ட்ரெஸ் போடுறது இதுக்கு ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆயுர்வேதத்தில் சொல்கிற அபராஜிதா தூபம் அப்படின்னு சொல்கிற ஒரு புகை போடுற ஒரு மருந்து இருக்குது. தூப் மாதிரி யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு சாம்பிராணி மாதிரி போடுற ஒரு மருந்து ஆயுர்வேத கடையில் கிடைக்கும். ஆயுர்வேத இது போட்டு வீட்லேயும் சுற்று வட்டாரத்தில் எல்லாம் கொஞ்சம் புகை போடுறது இந்த கொசுவை அழிச்சு விடுறதுக்கு மட்டும் இல்லை, மற்ற விதத்தில் நிறைய வைரஸ், பாக்டீரியா எல்லாம் ஏரில் இருக்கிறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உதவும். அதனால் ஏவரும் இந்த டெங்கு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும்.